அண்மை செய்தி. பிரதமர் மோடிக்கு திடீர் மீனவர் பாசம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு திடீர் மீனவர் பாசம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு திடீர் மீனவர் பாசம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு திடீரென மீனவர் பாசம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வியானது எழுப்பியிருக்கிறார். 10 ஆண்டுகள் பிரதமர் மோடிக்கு திடீர் மீனவர் பாசம் ஏன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வியானது எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலுக்காக திடீர் மீனவ பாச நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். கச்சத்தீவு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தற்போது விவாதத்துக்கு வந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 ஆண்டு கால கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவ பாச நாடகத்தை அரங்கேற்று வருபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி மூன்றுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டு ₹1 வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் என்றும், 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காது ஏன் என்றும், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஏதேனும் ஒன்று உண்டா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் திசை திருப்பல்களுக்கு ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையில்லைங்கள் பிரதமர் அவர்களே என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கின்ற அந்த 3 கேள்விதான் என்றும் முக்கியமாக குறிப்பிட்டு, தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் மத்திய அரசு 29 பைசா மட்டுமே திரும்ப தருவது ஏன் என்றும், 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணமாக வழங்காது ஏன் என்றும், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதேனும் ஒன்று உண்டா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் 10 ஆண்டு கால கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாசம் நாடகத்தை அரங்கேற்றுபவர்களும் இந்த கேள்விகளை தமிழ்நாடு மக்கள் முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.